அம்மாவுக்கு பூசியாச்சு. நீ அவனுக்கு பூசி. நித்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து கும்பிட்றாங்க. பூசிருப்பா அப்படியே. தூக்கம் செம்ம தூக்கம். பஸ்ஸில் ஏறினவுடனே தூக்கம்ட்டானே. வந்து கரெக்டாக செருப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானே. டேய் ரெண்டாவது ரசம் தந்துட்டார் மாமன். உள்ளே போவாப்பா. காலை வணக்கம். அப்பாடி 2 மணி 5:45 தான் ஆகுது. அதுக்குள்ளே ஏசிபி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னடா இவன் வெள்ளையும் சளியுமா அது நைட்டில் போயிட்டு இப்படி இருக்கான்னு நினைக்காதீங்க. ஒரு ட்ராவல் வீடியோ தான். ட்ராவல்னால் எங்கே போகிறோம்னா, நம்ம நித்விக் இருக்கான் இல்லையா, பொங்கலுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம வீட்டில் தான் இருக்கான். ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ சென்னை போகிறான். அதாவது ஃபஸ்ட் டைம் இல்லை, இப்போ போகிறான் சென்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு. அவனை வந்து விடுறதுக்காக நானும் அப்பாவும் போகிறோம். இவன் அவங்க அம்மா, இவங்க அம்மாவை 2 பேர்த்தையும் மாமா லீவ் இல்லைன்னு பொங்கலுக்கு வந்தவங்க போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 நாள் இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டு இப்போ ஊருக்கு அனுப்பிடுறோம். அதாவது அனுப்பிடல, நாங்கள் கொண்டு போய் அவனை விட போகிறோம் ஊருக்கு. சென்னை போகிறோம். சென்னைனா ப்ராப்பர் சென்னை இல்லை, ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறோம் இவனை விடுறதுக்கு. ஆள் நல்லா கிளம்பிட்டான். எப்படி இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு ஆள் சொட்டர்லாம் நைட்டில் போனால் பனி பெய்யும்ன்ட்டு பஸ்ஸிலலாம் சாரல் அடிக்கணும், சொட்டர் மாற்றியாச்சு. போட்டுக்குப்பா. கிளம்பிட்டான் ஊருக்கு. இங்கே வரப்பா. எங்கே போகிற? ஊருக்கா? எங்கே போகிற? புறா வண்டியில் போகிறானா. ஸோ வந்து நெத்திக்கு வந்து இன்றைக்கி போனான்னா எப்போ வருவானே தெரியாது தம்பி. பார்ப்போம், போய் விட்டுட்டு வரலாம். ஆள் எப்படி கிளம்பியிருக்கான் பாருங்க மாசா. ஓய் பஸ்ஸே வந்துடுச்சு. இப்போ போகுது இல்லையா இந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸு திரும்பி வரும்போது இதில் ஏறி போகணும். பையெல்லாம் கட்டியாச்சா? பாப்பா வந்து பையில் ஒன்று வச்சுருக்கு. அதாவது என்னன்னா, அடியில் கரும்பு வச்சுருக்குங்க. தம்பிக்கு அங்கே போய் கொடுக்கலான்ட்டு. ஓய் பாய். மக்களுக்கெல்லாம் பாய் சொல்லு. அதான் நீனு தான் வர. நீயும் தாண்டா வர. பாய் சொல்லு. சரி ஆயாவுக்கு பாய் சொல்லு. ஆயா பாய். ஆயா. அவன் வந்து பார்த்தீங்கன்னாங்க, பாய் சொல்கிறதும் வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போது விளாட்டு நினச்சிக்கிட்டு பாய் சொல்ல மாட்டாங்க. ஸோ நாங்கள் அப்படியே நான் கல்லையும் சிலமாக கிளம்பிட்டேன். அப்படியே பையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கொண்டு போகிற பேக் வந்துட்டு என்ன பேக்குனா இந்த பேக் தான். இதில் வந்து அவ்வளோ மூட்டை முடிச்சும் இருக்குது. இதை கொண்டுட்டு தான் போகணும். ஏமா போயிட்டு அங்கே விட்டுட்டு அம்மா வரல இந்த டைமு. நானும் அப்பாவும் தான் போகிறோம் சென்னைக்கு விட்டுறதுக்கு. ஆமாம், விட்டுட்டு அவன் பிக்க போகிறான் பாரு. 1 மணி கழுத்து வச்சுட்டு விடுப்பா. அவனை விட்டுட்டு வர வேண்டிதான். அவனை விட்டுட்டு வாங்க, கத்துனா தூக்கிட்டு வந்துருங்க. அதனால ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம். வீடெலாம் வெறிச்சன்னு இருக்கணுமா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இவன் நினப்பு தான் வரும். எங்கே போனாலும் ஆளை காணுமே இருந்தால் கடக்கு முடக்குன்னு விளாண்டுட்டு கிடப்பானே, ஓடுவானே ஓடியாருவானேன்னு. அழைச்சிட்டு போங்க. நீங்கள் வரும்போது கத்துனான்னு வச்சுக்க, அழைச்சிட்டு வந்துருங்க. அதுக்கு பாப்பா விடணும்ல. பாப்பா விடாம என்ன பண்ணுறா? அப்பா வந்து கிளம்புறாரு. வாட்செல்லாம் போட்டுட்டு தான் வரியா? துண்டோட இருக்காரு. வேஸ்ட் மாற்றி பஸ்ஸு போயிட்டான்ப்பா. பாப்பா சோறு போட. அப்படியே இங்கேயே வீட்லேயே நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். அம்மாவுக்கு பூசியாச்சு. நீ அவனுக்கு பூசி. நித்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து கும்பிட்றாங்க. பூசிருப்பா அப்படியே. தொண்ணூறு பூசிட்டான். எனக்கு பூசிட்டு
ஆயா வந்து நெத்திவிக்கு பூசி விடுது. சாமி கும்பிட்டாச்சு, நல்லபடியாக போகணுன்னு. பஸ்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். பஸ்ஸு இப்போ வந்துடுவாங்க 10 நிமிஷத்தில். கொண்டு வேறு நித்திக்கு கொண்டு சென்னையில் விட்டுட்டு வரணும். அவன் வீட்டில் 5-6 மாதம் இருப்பானா. நம்மளோடய வரணுன்னு கத்துறான்னு தெரியல. கொண்டு விட்டுட்டு அவனை அப்படியே தங்க வச்சுட்டு தான் வரணும். ஓகே. பஸ் எங்கே காணும்? பஸ்ஸு வரும் எங்கே என்ன வரல? பஸ்ஸு அங்கே இருப்பானப்பா, போய் பாப்பா விட தனியாக பார்ப்போம். இல்லாமல் முன்னெல்லாம் இருந்தாலும் வரணுமா தான். இங்கே இந்த வீட்டிலேருந்து முன்னாடிலேருந்து பின்னாடி வரை இங்கேருந்து கொட்டா வரையும் போய் ஆட்டம் போடுவான். அங்கே ரூம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி ஆளை கீழே கொண்டாந்து கொஞ்சம் நேரம் பக்கத்தில் இந்த சின்ன கிரவுண்டு மாதிரி இருக்குல்ல, அதில் விட்டு தான் விளையாட விட்டு தூக்கிட்டு போணுச்சு முன்னெல்லாம். அது மாதிரி தான் விட சொல்லணும். இருப்பானா பார்த்துக்கிட்டே ராய் பார்ப்பேன். நான் பாப்பா பாய். ஒரு நாளைக்கு இருந்தால் தெரிஞ்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறாங்க மக்களே. இங்கே பாய் சொல்லு, எல்லாருக்கும் பாய் சொல்லு. இது பாய் சொல்லுன்னா நம்ம போகிறோம்ட்டு நீ சொல்லு பாய். பாய் பாய் சொல்லு. அங்கே போய் ஆயாவுக்கு பாய் சொல்லு. ஆயாவுக்கு பாய் சொல்லு. அங்கே சொல்லிட்டு வா. அக்காவுக்கு சொல்லு. அந்த ஆயா கூப்பிடு. ஆயா பான்னு. ஆயா பஸ் வந்துருச்சு. முத்தம் விட. ஆயாவுக்கு முத்தம் விட. சரி பஸ் வருதுங்கிறான். சரி பையன் வாங்க பாப்பா. சரி வாங்க, பஸ் வந்துருச்சு. நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி பஸ்ஸில் கீழப்பள்ளூருக்கு பஸ் ஏறிட்டோம். கீழப்பள்ளூர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் பஸ்ஸில் மாறிட்டோம். இந்த பஸ் வந்து கீழப்பள்ளூர் வரையும் தான் போகும். ஸோ நாங்கள் இதில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அரியலூர் பஸ்ஸில் மாறினோம். சீட்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும். இது மாறின பிறகு எடுத்த வீடியோ. இப்போ இந்த பஸ்ஸுலேருந்து அரியலூருக்கு டிக்கெட் எடுத்துட்டோம் 3 பேர்த்துக்கும். நீங்கள் பார்த்தேன் பெரியப்பா கையை எடுத்துட்டா தூக்கே தூக்கம் செம்ம தூக்கம். பஸ்ஸில் ஏறினவுடனே தூக்கம்ட்டானே. இதுக்கு தான் குதிச்சானட்டுக்கு தூங்கலான்ட்டு. அரியலூர் பஸ் ஸ்டாண்ட் இருந்தாச்சு. சென்னைக்கு பஸ் ஏறிட்டோம். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு வரையுமே போகுமா. மேக்ஸிமம் நம்ம அதிகமாக அரியலூர்லேருந்து கிளம்பக்கம் வரையும் தான் போவோம் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு கோயம்பேடு வரையும் போகணும்னு போட்டிருந்தது. ஸோ நம்ம கிளம்பக்கத்தில் தான் இறங்கணும். அதனால் இந்த பஸ்ஸில் ஏறிட்டு உக்காந்தாச்சு. நெத்திவிக்கு தான் எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும்னு அரியலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து முழிச்சவன் தான். அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. ஜன்னல் சீட்டு வேணும்னு ரொம்ப அடம். ஜன்னலில் தூக்கி ஆளோ கிளாசியாச்சு. கிளாசினோடனே அதில் நின்றுக்கிட்டு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டுலாம் இருந்தாப்புல. அப்புறம் நம்ம கொண்டு வந்த பையெல்லாம் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைவனை பார்த்தா தலைவன் தான் எழுந்துச்சு நின்றுக்கிட்டு வேடிக்கை. ஜன்னல் இல்லையா இருட்டில் அப்படி என்ன தான் வேடிக்கை பார்க்க போகிறானோ. சென்னை போய் சேர்ற வரையும் தலைவனை எப்படி தான் வச்சு மேய்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தூங்கிட்டே இருந்தால் அப்படியே சமாளிச்சிடலாம். முழிச்சிக்கிட்டே வரந்தான். அதுக்கப்புறம் அந்த 2 பேர் சீட்டு வேணான்னு அப்புறம் 3 பேர் சீட்லேயே உட்காந்துக்கிட்டா அவன் தூங்குறப்ப நடுப்பற போட்டு தூங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் 3 பேர் சீட்டுக்கு மாறிட்டோம். அங்கேயும் போயிட்டு எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும்னு அந்தான சைடு நின்றுட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். பார்க்க ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னாங்க பஸ்ஸு மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் கழிச்சு நாங்கள் வந்துட்டு உளுந்தூர் டோல்கேட்டு தாண்டினோம். உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு. அதை தான் அப்படியே வீடியோவாக எடுத்துகிட்டு விக்ரவாண்டியில் வந்து வண்டியை நிறுத்துனாங்க. அப்பா மட்டும் அவருக்கு மட்டும் ஒரு டீ குடித்தார். டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து நின்னோம்.
ஆனால் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்திக்கு தூங்கவே இல்லை. முழிச்சிட்டு அப்பா இறங்கணும்னு நானும் வருவேன் நடம் பிடிச்சான். அப்புறம் அவனையும் செத்த நேரம் கையில் வச்சுக்கிட்டு அந்த பனியிலையும் அவன் வெளியில் வந்து நின்னா வைக்கிறான் பஸ் ஸ்டாண்டில். முடியாதெல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்பா டீ குடித்த பிறகு மறுபடியும் பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போனால் தலைமை நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க. எப்போ தான் தூங்கினானே தெரில. நாங்களாம் தூங்கிட்டோம். இவன் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கின வைக்கிற வண்டியில் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கேட்டால் கூட கவராக இருக்குது அதை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறத தின்னுக்கிட்டே இருந்தப்போ அவனை செத்த நேரம் அவனை பார்த்துக்கிட்டு மடியில் வச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அவன்லாம் தூங்குற மாதிரி தெரியல. டக்குன்னு பார்த்தோம், சரி இது கதைப்பட்டு வராது சுத்தப்பட்டு வராது அப்படின்ட்டு நம்ம தூங்கிடலாம். இவன் எப்போ வேணாலும் தூங்குவான், தூங்காமல் கூட இருப்பான்னு நினச்சிக்கிட்டு விளையாடுற நேரத்தை பாருங்கள், கண்ணாமூச்சி விளையாட்டு. சரி நீ தூங்க மாட்டேறான்ட்டு அப்போ நாங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். தூங்கினோடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளாம்பாக்கம் வந்து சேர்ந்தோம். அப்புறம் ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருந்தோம். ஏன்னா பஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூருக்கு இங்கேருந்து 4 மணிக்கு தான் பஸ்ஸுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பஸ்ஸுக்காக உக்காந்துருக்கையா லை எழுந்திரிச்சிட்ட காலையிலே போகலாம் பஸ் வரட்டும் போகலாம். கிளாம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு பஸ் ஏறணும். கரெக்டாக மணி 5:15 ஆகுது. ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம். வீடு எங்கடா இருக்கு? கீழே போகலாமா? அப்பா டீ குடிச்சிட்டு போகலாமா? டீ குடிச்சிட்டு போகணும். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்பா கட்டப்பை இருந்துச்சா மாற்றிட்டு இருக்காரு. அது வந்து சரி பண்ணிட்டு இருக்காரு. நல்லா தான் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அப்பா நாங்கள் கொண்டு வந்த பைய வந்து கிழிஞ்சிருச்சு. அப்போ ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு வெயிட்டு விடி போய் கரும்பு வைக்காமல் இருந்தால் கிளியாமல் இருந்திருக்கும். அதுதான் கொஞ்சம் கற்றுக்கிடுச்சு. கரும்பு வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா பை வந்து கிழிஞ்சிருச்சு. சரியா இப்போ தான் டீ கிடக்கு. அங்கே பாப்பாலாம் நாங்கள் நீ ஒன்று குடிச்சிட்டு பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்போம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற லொக்கேஷன், அதாவது அவங்க இருக்கிற ரூம் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வடக்கமாக வந்தோம்னா இந்த விவேகானந்தா ஸ்கூல் இருக்கும். நல்ல பெரிய ஸ்கூலு. இந்த விவேகானந்தா ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் இல்லாமல் செகண்ட் லெஃப்ட்டுக்குள்ளே போனால் பாப்பா ஃபேமிலியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கிற இடம் இங்கே தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும். ஆமாம் 1 கிலோமீட்டர் தான் வரும். 1.5 கிலோமீட்டர் வரும். போங்க. இந்த செகண்ட் லெஃப்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த வீடு, அதாவது கடைசி பில்டிங்க்கு முன்னாடி பில்டிங் தான் பாப்பா. அதுக்கு மேலே குடி இருக்காங்க. இந்த இடம்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரோடு கூட இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, ரோடெலாம் போட்டு நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஒயிட் பில்டிங், அதாவது இந்த பில்டிங்கில் அந்த பில்டிங்கில் நடுப்புற இருக்கிற ஒயிட் பில்டிங்கில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் பாப்பா ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. உள்ள போகலாம் வாங்க. இதுக்கே எங்கேயோ பார்த்த இடமே இருக்கான். மாத கணக்கில் வரோம்ல, எப்பயாவது வரோம். இங்கே ஏன்டா என்ன வந்து சேர்க்குறீங்கிற மாதிரி பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரீட்லேருந்து தான் நம்ம இப்போ நடந்து வந்தோம். நடந்து வந்து மேலே நிற்கிறோம். உள்ளே கிளம்பிட்டானா வந்து கரெக்டாக செருப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானா? டேய் இப்போ செருப்பு போட்டு எங்கேயும் போக போகிறதில்ல, தூங்க தான் போகிறோம். வா, இதாங்க நம்ம பாப்பா குடியிருக்கிற கோயில். நம்ம மாமா லாக் பண்ணி தூங்குதா? எந்திரிக்குமா? மெசேஜ் பண்ணுச்சா? வந்துட்டிங்களாண்ணா? அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறேன். 2வது கசம் தந்துட்டார் மாமா. உள்ளே போவாப்பா.
காலை வணக்கம். பாடி எல்லாம் வந்தாச்சு. வாடா வாடா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குள்ளே வரோம். நாங்கள் நாளும் அடிக்கடி வரோம், இவன் வர மாட்டோம். வேலை பார்க்கறதுலாம் கரெக்டாக 5:30 வந்தாச்சு. எவ்வளோ தூரம் நடந்து வர வைக்கல. பாப்பா தான் இதாகிடுச்சு, இல்லாட்டி அதை கூட நடந்து அனுப்பிட்டோம். வந்தோடனே ஜேசிபியை கையில் எடுத்துட்டான் பாருங்க. டிரைவர் வண்டி ஓட்ட போகிறாரு. எதுக்கே தூங்கல? 6 மணிக்கே 5:30 மணி 5:45 தான் ஆகுது. அதுக்குள்ளே ஜேசிபி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. யாருப்பா அது? யாரு? இங்கே பாரு, அது யாரு? அப்பாவா? சரி சரி. பாப்பா விட்டு வந்தாச்சு. பாப்பா வீட்டுக்கு வரல, பாப்பா குடியிருக்க விட்டு வந்துடும். பாப்பா வீட்டில் வாடகை வீட்டில் இருக்குது. வந்தால் அசதியாக இருக்குது. இதில் பஸ்ஸில் வேறு இடம் கிடைக்கலையா, இவனை தூக்கிட்டு வந்தால் ரொம்ப அசதியாக இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூருக்கு கிளம்பக்கத்துலேருந்து வரப்போ இடமே இல்லைங்க, நின்றுட்டே தான் வந்தோம். 1 hour. பேக்கு பையனை வச்சுக்கிட்டு வர முடியல, ரொம்ப சிரமமாக போச்சு. அது வந்து அசதியாக இருக்குது. விழிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஒரு மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அப்புறமா எங்கே போகிறோம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு வரோம் மக்களே. தூங்கிட்டு வந்த பிறகு அந்த வீடை பற்றிலாம் நல்லா பேசலாம். ஓகே. பாப்பா ரூம் இது தான் வீடு. இங்கே 7th ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது. அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு. பாயெல்லாம் காட்டல. இந்த வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு வியூஸ் நல்லாயிருக்கும். சைடில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்படியே சுற்றிலும் பார்க்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு தாட் வரும், கிராமத்தில் இருக்கிற மாதிரி. அந்த சைடு போனால் தான் சிட்டி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். மக்களே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். நித்விக்கு அழைச்சிட்டு வந்து ஆளை வந்து கரை சேர்த்து விட்டாச்சு இங்கே வீட்டில். இங்கடா நித்விக்கு வந்து நைட்லாம் தூங்காமல் அப்படியே வந்துட்டான். அடிச்சான். இங்கே யார் இருக்கா? அப்பா மட்டும் தனியாக வந்தாரா, இவர் வந்துட்டாரு. இருப்பேன் இதான் இருப்பான். எத்தனை இடத்துல இருக்கணும்? பாப்பா இங்க தாத்தா கூப்பிடுற. தாத்தா வர சொல்லு. பாப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. என்னப்பா? ஜில்லுன்னு வருது காற்று. நம்ம ஊரில் மாதிரி இல்லைங்க, சிலு சிலுன்னு வெயிலே இல்லை. வெயில் இன்னைக்கு மூட்டமாக இருக்குது. பனி கிடையாது, ஆனால் சாரல். ஆமாம். இந்த வடக்குமா வாசப்படி இருக்கிறதையும் அப்படியே சாத்து சும்மா சல்லுன்னு வருது. ஓப்பன் பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா இது பீச்சோட கூலிங்காக இருக்குங்க. வந்து தம்பியை கரை சேர்த்து விட்டோம். கொண்டாந்து வச்சுருக்கோம். ஊருக்கு போட கத்துனானா வந்தா யாருக்கு கத்துனானா 2 விட்டு இங்கே இறாங்க வேண்டிதான். அப்பா. ஸோ மக்களே, தம்பி அழைச்சிட்டு வந்து விட்டாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் இங்கேயே சென்னைக்குள்ள எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தாலும் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு இடத்துல போய் வீடியோ ஷூட் பண்ணுறோம். இல்லைனா நேராக ஊருக்கு போக வேண்டியதான். வந்துட்டாங்க, ஒரு சுற்றிட்டு போக வேண்டியதான். பார்ப்பேன் டைம் இருக்கான்னு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். நீ வணக்கம்.